அண்ணா, அதாவது நம்ம எதிர்பார்க்காம செரிக்கும் நட்சத்திராவுக்கும் கல்யாணம் நடந்து முடிஞ்சிருச்சு. சரியா போச்சு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி டிஎஸ்பி வந்து உங்களை பயமுறுத்தினாரு. இப்போ இந்த அம்மா அடுத்த குண்ட தூக்கி போடுது. ஆஹா, சித்தி, அவ என்ன சொல்ல வரான்னு முதல்ல கேப்போம். அதுக்கப்புறம் தானே அவ மனசுல என்ன இருக்குங்கிறது நமக்கும் தெரியும். சரி, கல்யாணம் இப்போ நடந்துருச்சு, அதுக்கு இப்போ என்ன? அதான் நான் நடக்க வேண்டிய அந்த இன்னொரு சடங்கும் நடந்துருச்சுன்னா. இன்னொரு சடங்குனா? அதான் மாப்ள, மருமக சொல்ல கொஞ்சம் தயங்குறா. மீதி இருக்கிற சடங்குன்னா முதலிரவு. கல்யாணம் ஆனவங்களுக்கு சடங்கு நடக்க கூடாதுங்கிற மாதிரி புதுசா ஏதேதோ சொல்லிட்டு இருக்கீங்க. என்னப்பா, கல்யாணத்துக்கு அப்புறம் புருஷன் பொண்டாட்டி ஒண்ணு சேர்ந்தாதானே அந்த உறவுக்கே ஒரு அர்த்தம் கிடைக்கும். ஆமா, பூமி சொல்றது கரெக்ட் தான். முதலிரவுக்கான ஏற்பாடு பண்ணுங்க. என்ன மாமா, நீங்களும் இவங்களோட சேர்ந்துகிட்டு சரின்னு தலையாட்டுறீங்க. இந்த முதலிரவு மட்டும் நடக்கவே கூடாது. அபூர்வா, நீ இந்த மாதிரி அர்த்தமே இல்லாம பேசாத. கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னா நிறுத்தலாம். இதெல்லாம் எதிர்பாராம நடந்தாலும் கல்யாணம் நடந்து முடிஞ்சிருச்சுல. நம்ம பூமி சொன்ன மாதிரி பூமிக்கு எதுவும் இல்ல, நட்சத்திராக்கு தான் எல்லான்ற மாதிரி எதுவும் கிடையாது. உனக்கு பிடிக்காம கல்யாணம் நடந்துருச்சுன்னு எனக்கு தெரியும். அதுக்காக நீ தேம்பி தேம்பி அழுதுட்டு இருக்கன்னு எனக்கு தெரியுமா? நடந்த சம்பவத்தை எதுவும் நடக்காத மாதிரி மாத்தக்கூடிய சக்தி அந்த கடவுளை தவிர வேற எந்த மனுஷனுக்கும் இல்லம்மா. நடந்தது ஏதோ நடந்து போச்சுன்னு ஏத்துக்கிறது தான் இந்த உலக நியதி. அதே மாதிரி இந்த டாடி சொல்றத கேட்டு நீயும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகணுமா? அந்த ககன்னால நம்ம குடும்பத்தோட மரியாதை எல்லாம் சந்தி சிரிச்சு போச்சு. அது உனக்கும் தெரியும். இன்னைக்கு சரச்சந்திராவோட 2வது பொண்ணு புருஷனோட குடும்பம் நடத்தலையா, எப்பவுமே பிரச்சனையை வளர்த்துட்டு இருக்காளாம் அப்படின்னு 4 பேர் பேசினாங்கன்னா அதுவும் நம்ம குடும்ப கௌரவத்துக்கு சம்பந்தப்பட்ட விஷயம் தானே. டாடி, நீங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ அதை சொல்லுங்க. அதான் நட்சத்திரா, உனக்கும் செரிக்கும் முதலிரவு நடத்தலான்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். சரிங்க டாடி, உங்க இஷ்டம். அந்த நட்சத்திரா பிடிவாதக்காரியா இருக்கலாம், கெட்டவளாவும் இருக்கலாம். ஆனா 2 பேரும் ஒரே ரத்தத்துல பிறந்த அக்கா தங்கச்சிங்க தான். தங்கச்சியோட வாழ்க்கை இப்படி இருக்கும்போது அக்காவா நான் பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாதுல்ல. நீ என்ன சொன்னாலும் நான் கன்வின்ஸ் ஆக மாட்டேன் பூமி. இந்த ஃபர்ஸ்ட் நைட் நடந்தா என் வாழ்க்கையே நாசமாயிடும். சரி, நீ ஏன் தேவையில்லாம இப்படி நெகட்டிவா யோசிக்கிற? உனக்குள்ள எப்பவும் பாசிட்டிவ் எனர்ஜி தான் இருக்கும். எப்படிப்பட்டவங்களா இருந்தாலும் உன்னோட நல்ல குணத்தால நீ மாத்திருவ. உன் நல்ல மனசுக்கு ஏத்த மாதிரி நீ மாத்திக்குவ. அப்படி இருக்கும்போது 3 முடிச்சு போட்ட நட்சத்திராவ உன்னால மாத்த முடியாதா? அவ நீ நினைக்கிற மாதிரி இல்ல பூமி. நல்ல விஷயம் ஒரு பக்கம் இருக்கட்டும், நல்லதுங்கிற விஷத்தை கொடுத்தா கூட அவன் மாற மாட்டான். ப்ளீஸ் ஷெரி, இப்படி எல்லாம் பேசாத. இப்போ உலகத்தோட பார்வையில நீயும் நட்சத்திராவும் புருஷன் பொண்டாட்டி. நட்சத்திரா கழுத்துல 3 முடிச்சு போட்டதும் எங்க அப்பா உன்னை கொலை பண்ணிருக்கணும்ல. மருமகன்னு உன்னை விட்டுட்டாரு. நட்சத்திரா தாலிய பிச்சு கீழே போடுவேன்னு சொன்னப்போ அப்படி பண்ண கூடாதுன்னு வாக்குவாதம் பண்ணாரு. இந்த உலகத்தோட சேர்ந்து என் அப்பாவும் உங்க 2 பேரையும் கணவன் மனைவியா தான் பாக்குறாரு. அதனாலதான் இந்த ஃபர்ஸ்ட் நைட்டுக்கும் ஒத்துக்கிட்டாரு. என்னதான் விருப்பம் இல்லைனாலும் இந்த விஷயம் நடந்தா ஒருத்தர் மேல இன்னொருத்தருக்கு நிச்சயமா அன்பு வரும்னு பெரியவங்க சொல்லிருக்காங்க. அந்த பெரியவங்க வார்த்தையை நீ நம்பிதான் ஆகணும். சரி, ப்ளீஸ் இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணு. பூமி, பூமி,
என்ன சொல்லு? என்ன சொன்னீங்க நீங்க? நான் செரியோட லைஃப நாசமாக்கிட்டேனா? அவன் சந்தோஷத்தை உஃப்னு ஊதி விட்டுட்டேனா? இப்ப பாருங்க, அவங்க 2 பேரும் நாளையில இருந்து எவ்வளவு சந்தோஷமா இருக்க போறாங்கன்னு. எப்படின்னு கேட்க மாட்டீங்களா? எப்படி? அவங்க 2 பேருக்கு ஃபர்ஸ்ட் நைட்டை இன்னைக்கு நைட்டே நான் அரேஞ்ச் பண்ணிட்டேன். இன்னைக்கு நைட் மட்டும் அது நடந்துட்டா நாளையில இருந்து 2 பேரும் சந்தோஷமா தான் இருக்க போறாங்க. மண்ணாங்கட்டில இருப்பாங்க. ஏய், நீ மனுஷியா இல்லனா சைக்கோவா? என்ன எப்படி சொல்லிட்டீங்க? நான் உங்களோட சந்தோஷத்துக்காக தானே இப்படி பண்ணேன். இங்க பாரு, நீ சைக்கோவா இல்லையான்றதெல்லாம் இன்னும் முழுசா கன்ஃபார்ம் ஆகல. ஆனா அந்த நட்சத்திரம் மட்டும் முழு சைக்கோன்னு எனக்கு தெரியும். முதல்ல அவளை யாராவது கல்யாணம் பண்ணிக்க முடியுமா? அவளை கல்யாணம் பண்ணிக்கணும்ன்றது நெருப்பு குண்டத்துல குதிக்கிற மாதிரி. இன்னும் கல்யாணம் பண்ணிக்க கூடாதுன்னு அந்த செரி நெருப்பு குண்டத்துல யோசிக்காம குதிச்சிட்டான். இப்ப நட்சத்திரா கூட ஃபர்ஸ்ட் நைட்னா அவனுக்கு பாடை கட்டின மாதிரி தான். அவனுக்கு பாடையை கட்டிட்டு ஏதோ நல்ல விஷயம் பண்ண மாதிரி எனக்கு போன் பண்ணிருக்கியா? போனை வை. விருப்பம் இல்லைனாலும் என் கல்யாணம் கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள நடந்து முடிஞ்சிருச்சு. பிடிக்கலனாலும் குடும்ப வாழ்க்கைய அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகணும்னு சொல்றீங்க. என்ன பத்தி நீங்க நல்லா தான் யோசிக்கிறீங்க. ஆனா பூமி அக்காவை பத்தி ஏன் யோசிக்க மாட்டேங்கிறீங்க? அக்காக்கு கல்யாணம் நடக்காமலையே தங்கச்சிக்கு கல்யாணம் நடந்தா பாக்குறவங்க எல்லாம் என்ன நடப்பாங்க டாடி? என்னம்மா இது? உன் பொண்ணு நமக்கு ஷாக்க குடுக்கறா. அவ கல்யாணத்தை பத்தி இவ எதுக்கு வந்து பேசிக்கிட்டு இருக்கா? இந்த சொத்தெல்லாம் அவளை கட்டிக்க போறவனுக்கு போய் சேரும்னு நட்சத்திராவுக்கு தெரியாதா என்ன? சித்தி கொஞ்ச நேரம் சைலண்டா இரு. நீங்களும் ஒரு வாட்டி யோசிச்சு பாருங்க டாடி. இதுக்கு மேலேயும் பூமிக்கு கல்யாணம் பண்ணலனா ஏற்கனவே நம்ம பூமியை பத்தி ஏதோ பேசிட்டு இருக்காங்க. அப்படி பேசுறவங்க எல்லாம் போக போக வேற மாதிரி பேச ஆரம்பிச்சிருவாங்க. அது இல்ல மாமா, நம்ம பூமி குட் புக்ஸை விட பேட் புக்ஸ்ல தான் அதிகமா இருக்கா. ககனோட காதல், ககன் கூட ஒரு நைட்டு பூரா இருந்தது, ககனோட கல்யாணம், அதுக்கப்புறம் அந்த கல்யாணம் நின்னு போனது. இந்த மாதிரி பூமி சொசைட்டில ரொம்ப பேட் நேம் எடுத்துட்டா மாமா. ஜனங்க அவ்வளவு சீக்கிரமா அதெல்லாம் மறக்க மாட்டாங்க. இன்னும் கொஞ்ச நாள் போகட்டும் மாமா, அதுக்கப்புறம் ஜனங்க அது எல்லாத்தையும் மறந்துடுவாங்க இல்லையா? இல்ல அபூர்வா, உடனே நம்ம பூமிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்.